லாஸ்ட் இயர் குரூப் 4லேருந்து ஒரு சீக்வன்ஸ் சம் தான் பார்க்க போகிறோம். ஸோ இங்கே என்ன கொடுத்துட்டாங்க அப்படின்னா, ஒரு சீக்வன்ஸ் கொடுத்துட்டு அவனோட சம்மை கேட்டிருக்காங்க. இந்த சீக்வன்ஸை பார்த்தீங்கன்னா 1 3 5. அப்போ இது ஒரு ஆட் நம்பர் சீக்வன்ஸ். எதில் முடியுது? 55ல் முடியுது. ஸோ இந்த மாதிரி ஆட் நம்பர் சீக்வன்ஸோட சம் கேட்டாங்கன்னா அதோட ஃபார்முலா n². இந்த என்னன்னா நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ். இந்த சீக்வன்ஸில் எத்தனை பேர் இருக்காங்க, எத்தனை டேர்ம்ஸ் இருக்குன்றது அது நம்மளுக்கு தெரியாது. அதை முதல்ல கண்டுபிடிக்கணும்னா இந்த லாஸ்ட் டேர்ம் ப்ளஸ் 1 பை லாஸ்ட் டேர்ம் ப்ளஸ் 1 டிவைடட் பை 2. ஸோ அதுதான் நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ். பண்ணலாமா? ஓகே, இந்த மாதிரி ஒரு சீக்வன்ஸ் ஆட் நம்பரில் கொடுத்துட்டு சம்ம கேட்டாங்கன்னா யோசிக்காமல் லாஸ்ட் டேர்ம் யாரோ அவனை எடுத்துக்கோங்க. அவன் ப்ளஸ் 1 பை 2. ஸோ இதுதான் நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ். ஃபார்முலா எழுதுறேன் பார்த்துக்கோங்க. லாஸ்ட் நம்பர் ப்ளஸ் 1 பை 2. ஸோ 55 ப்ளஸ் 1 56 டிவைடட் பை 2 போட்டிங்கன்னா 1 2 is 2 2 2s are 4 remaining 1 8 2s are 8 16 8 2s are. ஸோ நம்பர் ஆஃப் டேர்ம் என்ன வந்துருச்சு? 26. ஸோ இந்த மாதிரி சம் ஆஃப் ஆட் சீக்வன்ஸ், சம் ஆஃப் ஆட் சீக்வன்ஸோட சம் ஆஃப் ஆட் நம்பர் சீக்வன்ஸோட ஃபார்முலா என்னென்னா n². ஸோ இங்கே என்ன எவ்வளோ? 28. 28² எவ்வளோ? 28 into 28 784. So answer 784, option B.